நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி திமுகவின் முதுகில் காங்கிரஸ் கட்சி குத்திவிட்டது என்று அறிக்கை விட்டார் என்றால் அந்த அறிக்கைக்கு பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்கு 13 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கானே செந்தில் பாலாஜி. அதிமுக என்கிற கட்சியை அழித்த பாவி என்று வரலாறு பழிக்கும். உங்களுக்கு மரியாதை கிடையாது, மானம் கிடையாது, சூடு கிடையாது, சுரணை கிடையாது, சுயமரியாதை கிடையாது. உங்களுக்கு பதவி, பணம். 60 வயதில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறதே நல்ல செயல் இல்லை. அறம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தாவேகாவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். திரு ராசா அவர்கள் பேசி தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் ஆட்சி பிடித்திருக்கின்றன, பேசுவதற்குத்தான் இங்கே நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. ஆனால் முதல்வர் திரு விஜய் அவர்கள் பேச வேண்டிய விஷயத்திற்கு பேசாமல் இருக்கிறார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. 1989 பொதுத் தேர்தலில் தலைவர் கலைஞர் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வருவதற்கு 9.5 மணி நேரம் ஒரே மேடையில் பேசியவன் நான். இன்றைக்கு பேசுகிற தகுதி திமுகவுக்கு இருக்கிறதா? பத்திரிகையாளர்கள் கூட திரு விஜய் கலைஞர் பிறந்த நாளை நேற்றைக்கு கொண்டாடினார்கள். ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் தலைநகர் சென்னை அதிர நடத்தியிருக்க வேண்டாமா? அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற ஆற்றலாளர் ஆரூர் நம்பர் ராஜா, அவர் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் தாவேகாவின் மீது வைக்கிற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்வதாக இருந்தால் நான் திமுகவை காயப்படுத்த வேண்டியது வரும். எங்கள் தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காதது குறித்து கேள்வி கேட்கிற ராஜா, நரேந்திர மோடி ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்று கேட்பாரா? இன்றைக்கு திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருகிற குற்றச்சாட்டை இவர் ஏற்றுக்கொள்வாரா? காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஆதரவு தந்த உடனே நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி திமுகவின் முதுகில் காங்கிரஸ் கட்சி குத்திவிட்டது என்று அறிக்கை விட்டார் என்றால் அந்த அறிக்கைக்கு பின்னணி என்ன? நரேந்திர மோடியை நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன். அப்படி என்றால் திமுகவுக்கு முதுகு இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? திமுகவுக்கு முதுகும் இல்லை, முதுகெலும்பும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நேற்று பேசியிருக்கார். நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. அவர் கோட்டு போடுறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, நிறைய விஷயங்களில் கோட்டை விட்டுறாரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இது ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி உதயநிதி பேச முயற்சிக்கிறார். அந்த தகுதியெல்லாம் அவருக்கு கிடையாது. எதை கோட்டை விட்டோம்னு சொன்னாரா? இப்போ தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் வரிசையை சொல்கிறாங்க. அதாவது ஹார்ட் டிஸ்க்கு காணோம், யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்ற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், செந்தில் பாலாஜி சொல்கிறார். நீங்கள் கரண்ட் கட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை பேசுகிறீங்க. இல்லை. தமிழ்நாட்டில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்கு 13 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கானே செந்தில் பாலாஜி. ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போனதுன்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சிருக்கோமே நாங்கள். குற்றவாளிகளை கைது செய்திருக்கோமே நாங்கள். ஒன்றும் ஆட்சியில் முடியுமா இது? எங்கள் ஆட்சியில் இன்றைக்கி முடிந்திருக்கிறது. எதை கோட்டை விட்டோம்? நீங்கள் 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்தக்காரர்களை நீங்கள் சத்தமில்லாமல் பேசி பல கோடி தேடிட்டீங்களே. ஏவா வேலு என்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில் இளைஞரணி அமைப்பாளர்கள் கூட்டத்துக்கு முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி போட்டானே. ஏது காசு? ஊர்தாரி எடுத்த காசு தானே. இன்னைக்கு எங்கள் ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர், ஒப்பந்தக்காரர்கள் அனைவரையும் வச்சு நேற்றைக்கு பேசியிருக்காரு. 10 பைசா கமிஷன் தர வேண்டியதில்லை. சாலைகள் தரமாக இருக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும்னு பேசி ஒரு ஆட்சியில் இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி இடத்தில் பேசினேன். நெடுஞ்சாலை துறையில் 10 வகையான ஊழல்கள் நடைபெறுகிறது. இந்த 10 வகையான ஊழலை தடுத்து நிறுத்துங்கள். 2 லட்சம் கோடி நெடுஞ்சாலை துறையில் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்கிறேன்னு நிதின் கட்கரி நேற்றைக்கு சொன்னதை எங்கள் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் உதயநிதி? நீங்கள் ஆட்சியாக நடத்துனீங்க.
நீங்கள் ஊர்தாலி அறுத்தீங்க, பல குடும்பங்களுக்கு கண்ணீரை நீங்கள் வாங்கினீங்க. திமுக தொண்டனே திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னு உதயநிதிக்கு இன்னும் தெரியலையா? இல்லைன்னா தொகுதியை நல்லா வச்சிருந்த முதலமைச்சர் அண்ணன் குளத்தூரில் தோப்பாரா ஸ்டாலின்? அவருடைய தோல்வி அப்படின்றதே நீங்கள் இப்படி தான் அதாவது ஆமாம் பார்க்குறேன். திமுக காரனே உற்சாகம் இழந்துட்டான். சேகரபாபு தினசரி துர்கா பூஜை செய்கிற ஒருத்தன் சென்னையை ஆக்கிரமித்து வச்சுருந்தான். எல்லாரும் அனுபவிக்க வேண்டியது அவன் ஒரு தானே அனுபவித்தான். தொடர்ந்து வந்து முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவிற்கும் தான் போட்டி அப்படின்னு இப்போவும் வெற்றி பெற்று திருச்சி கிழக்குலையும் அப்படி பேசுகிறார். நீங்கள் அதிமுக ஒரு பொருட்டாவே எடுக்கலையா? பொருட்டாவே எடுக்கலையே. பொருட்டா எடுக்க வேண்டிய தேவை இல்லையே. இன்றைக்கும் அவங்க 21.1% வாக்குகள் வச்சிருக்காங்க. 21 வந்து அடுத்த தேர்தலில் 5% போயிடும். இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து எல்லாரும் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்போ லேட்டஸ்ட் தகவல் விஜயபாஸ்கரும் சிவி சண்முகம் திமுகவுக்கு போகிறதா தகவல். அந்த கட்சி சில்லா உடஞ்சிருச்சு. சில்லா இன்னும் உடையும். ஏன்னா கட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பை அலங்கரிக்குமான தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. 12 தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. எந்த ஃபேஸ் வேலையும் ஒரு அடிப்படை குறைந்தபட்ச அறிவும் இல்லாத ஒருவன் கையில் அந்த கட்சி சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு. பெரிய அட்மையர் லீடர் ஜெயலலிதா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்துல இவன் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். இன்னைக்கு அந்த கட்சி சின்னாபின்னம் ஆயிடுச்சு. அதிமுக என்கிற கட்சியை அழித்த பாவி என்று வரலாறு அவனை பழிக்கும். தொடர்ந்து திமுகவோடு இருந்த இடதுசாரிகள் அமைப்புகளாக இருக்கட்டும், விசிக அவங்க எல்லாம் வந்து இப்போது ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். மதிமுகவினுடைய திரு துரை வைகோ அவர்கள் சந்திக்கிறார், பேசுகிறார். இப்போ அவருடைய ஆதரவு குரல் தாவேக்காவை நோக்கி இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கடந்த காலத்தில் விமர்சிங்க, உங்களுக்கு எதாவது நெருடலாக இருக்கா? இல்லை, நான் கட்சியினுடைய கேம்பெயின் செக்ரட்டரி, பரப்புரை செயலாளர் என்ற நிலையில் தாவேக்காவுக்கு வருகிற ஆதரவை நான் விரும்புகிறேன், வரவேற்கிறேன். ஆனால் துரை வைகோவும் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் மதிமுகவை கொலை செய்து விட்டார்கள். இல்லைங்க, அவங்க வந்திருக்கிற ஆதரவை ஏற்றுக்கிற அதே நேரத்தில் மதிமுகவின் எதிர்காலமும் போயிட்டுருக்குன்னு. இது நிகழ்காலமே இல்லை. எப்படி எதிர்காலம்? நாய் நிறைய குட்டி போடும், பசிக்கும், ஒரு குட்டி எடுத்து தின்னுடும். வைகோவுக்கு மகனுக்கு அதிகார பசி. மதிமுக என்கிற குட்டியை பசி வந்து மதிமுகவை தின்னுட்டான். எப்படி அவர் இனிமேல் வந்து நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிடுவோம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுகிற பொழுது ஒரு கட்சி முன்னெடுப்பாக தானே நீங்கள் திருச்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் நின்னியா? அப்போ ஏன் சட்டமன்ற தேர்தலில் நிற்கலை? அவங்க வலுக்கட்டாயப்படுத்தினாங்க. அப்பவும் வலுக்கட்டாயம் சொன்னாங்க. அப்போ நீ ஃபைட் பண்ணலை, இப்போ ஏன் ஃபைட் பண்ணலை? நீ என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதிகாரம் தனக்கு இல்லை அப்படின்னா யாரு? திரு துரை வைகோ. இப்போ ஏன் அவர் ஃபைட் பண்ணி கட்சியை தனிச்சின்ன சொல்லியிருக்கணும்ல, நீ ஃபைட் பண்ணியிருக்கணும்ல. இல்லைன்னா கூட்டணி வேண்டாம்னா சொல்லியிருக்கணும்ல. கமலஹாசன் மாதிரி இப்போ வெளியேறையாவது இருக்கணும்ல. மரியாதையாவது மிஞ்சிருக்குமே. அதுவும் போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கிடையாது, மானம் கிடையாது, சூடு கிடையாது, சொரணை கிடையாது, சுயமரியாதை கிடையாது. உங்களுக்கு பதவி, பணம். அதுக்காக இந்த கட்சியை பயன்படுத்தி பல்லாயிரம் கோடி எங்கள் தேனியில் இருந்து கனடா நாடு வரைக்கும் இன்னைக்கு கோடிகளை தேடிக்கொண்ட பொருளாதார குற்றவாளி துரை வைகோ. அப்படி இருக்கும்போது நீங்கள் கட்சியின் நிலைப்பாட்டில் வரவேற்கிற நீங்கள் அதே நேரத்தில் விமர்சனமாக எங்களுக்கு வரவுங்க. நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம். எங்கள் தலைவரை அவன் சந்திச்சிருக்கான். எங்கள் தலைவர் வரவேற்கிறாருன்னா தலைவர் எடுக்கிற முடிவை தான் நான் வரவேற்கணும், அவ்வளோதான். ஒரு தாவேக்காவிற்கு முதல்ல ஒரு மேலவையோட அலங்கரிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதை இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கொடுக்கறதுக்கு வேண்டியதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இங்கே யாரும் சீனியர்ஸ் இல்லையா? உங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் எதிர்பார்த்தோம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. இல்லை 118 எண்ணிக்கை அந்த மேஜிக் நம்பர் எங்களுக்கு வரல. 108 இடம் தான் ஜெயிச்சோம். தலைவர் கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்தால் 107 ஆகிடும். ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், 14 நாள் அவகாசம் தாருங்கள் என்று அலேல்கர் ஆளுநர் இடத்தில் எங்கள் தலைவர் கோரிக்கை வைத்தார். அவர் ஆட்சி அமைப்பதற்கு கூப்பிடலை. ஆட்சி அமையக்கூடாது என்பதில் திமுக அதிக அக்கறை எடுத்துக்கொண்டது. இதே உதயநிதி
எடப்பாடியிடத்தில் நான் அவரை பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி ஆட்சி அமைக்க நம்ம ஆதரவு கொடுக்கலான்னு அப்பன்ட சொல்லி அப்பன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலர் பேபிகிட்ட பேசி 2 கட்சி மார்க்சிய கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவை அதிமுக ஆட்சி அமைக்க கொடுங்கள்னு சொல்லிட்டார். அப்போ திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஈனத்தனமான அந்த முடிவுக்கு அவர்கள் வந்ததற்கு பிறகு எங்களுக்கு ஒரு நெருடலும் நெருக்கடியும் வந்தது. நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்றோம், நிற்கதியற்று நின்றோம். எங்களுக்கு யாராவது கைகுலுக்கிக் கொள்ள மாட்டார்களா என்று கவலையிடம் இருந்த பொழுது இந்தியாவினுடைய தேசிய பாரம்பரியமுள்ள காங்கிரஸ் கட்சி திமுகவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் 5 இடங்களின் ஆதரவை எங்களுக்கு தந்தார்கள். அதற்கு என் தலைவன் செலுத்தி இருக்கிற நன்றி இந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். ஐயுஎம்எல்ல கொண்டு வந்தது கூட அவருடைய பங்களிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. காங்கிரசினுடைய பங்கு. ஏன்னா ஐயுஎம்எல் அந்த எங்களுக்கு ஆதரவு தருவது என்று முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு ஐயுஎம்எல் பொதுச் செயலர் பேராசிரியர் காதர் மைதீனை சித்தரஞ்சாஸ் இல்லத்தில் கூட்டி வைத்து இதை கொஞ்சம் ஒத்தி போடுங்கன்னு சொன்னது இதே ஸ்டாலின் தான். அதனால் ஆட்சி அமைப்பதற்கு அவ்வளவு இடையூறுகளை படிப்படியாக நிறைவேற்றுகிற ஒரு பெரிய பாவத்தை கூச்சம் இல்லாமலும் குற்ற உணர்வு இல்லாமலும் செய்தார் ஸ்டாலின். இதற்கு பின்னணியில் உதயநிதி தான் இருந்தார். அதனால் எங்களுக்கு இக்கட்டான உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்து நிற்கிற நேரத்தில் எங்கள் இடுக்கண் களைந்த காங்கிரஸ் கட்சிக்கு என் தலைவன் தெரிவித்திருக்கிற நன்றி இது. நீண்ட நாட்களாக அரசியல் நான் பலமுறை உங்களை நேர்காணல் பண்ணும்போதெல்லாம் கேட்டிருக்கேன், உங்களுக்கு பதவியோ ஒரு ஈர்ப்போ? எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கேட்டிங்களா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்னுடைய கேரியர் பேசி எழுதி வாழ்வது. இந்த எழுதியும் பேசி வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து வராத ஒரு பொறுப்பு தந்தால் ஏற்றுக்கிடுவேன். அதற்காக நான் போய் கேட்க மாட்டேன். தலைவர் என்ன உணர்ந்து தந்தால் வாங்கிக்கிடலாம். அதுபோல் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் எல்லாம் வந்து அமைச்சரவையில் சேர்த்தும்போது எங்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட ஒரு நன்றி சொல்லாமல் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கிற அதே வேளையில் விசிகாவை மட்டும் மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அவங்க கூட சொல்கிறாங்க, காங்கிரஸை கூட இப்படியெல்லாம் கேட்கல, நீங்கள் எங்களை ஏன் இப்படி கடுமையாக, அதுவும் ஆராசா விமர்சனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் விசிகாவின் மீது இவ்வளவு அவங்களுக்கு? இல்லை விசிகா வந்து எப்போதும் திமுக கூட்டணியில் இருக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா சனாதன எதிர்ப்பில் சமரசம் செய்யாத போராளி விசிகா. சனாதனத்தை சனியன் டெங்கு காய்ச்சல்னு சொன்னவன் உதயநிதி. அதனால் எல்லாரும் போனாலும் விசிகாவாவது இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. என் தலைவனுடைய ராஜதந்திரம், மதிநுட்பம், காலமறிந்து விரைந்து எடுக்கிற முடிவு, அதே விசிகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு வன்னியரசை அமைச்சரவையில் அலங்கரிக்க வைத்ததன் மூலம் திமுக கூட்டணி இன்றைக்கு தனித்து விடப்பட்டு நிறம் மாறி இன்றைக்கு அந்த கூட்டணி இன்றைக்கு தாவேகா கூட்டணியாக தலைத்து ஓங்கி நிற்கிறது. இந்திய அரசியலில் இந்த முடிவை விஜய் எடுத்தது மாதிரி இன்னொரு தலைவர் எடுக்க முடியாது. அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் எங்கள் கூட்டணி வெல்லும். திமுக வகித்த பாத்திரத்தை நாங்கள் நாளைக்கு இந்தியாவில் வகிப்போம். அதே மாதிரி இப்போது தனித்து விடப்பட்ட திமுகவை போலவே நீங்கள் இன்னொரு கட்சி வந்து நீங்கள் தேர்தலுக்கு முன்னாலேயும் கணிச்சிங்க, நாம் தமிழர், அது சுருங்கி போயிடும் அப்படின்ற மாதிரிலாம். அவர்கள் வந்து வலிந்து போய் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு உறவு கொண்டாடுறாரு. இது என்ன காட்ட வருது? இது வெட்கப்பட வேண்டிய செயல். 60 வயதில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறதே நல்ல செயல் இல்லை. 60 வயதில் குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் 11 பவுன் தங்கச்சங்கிலி. இது கடன் படுறதாகாதா? கேளுங்க, 1000 ரூபாய்க்கு வெள்ளி குத்தி வாங்க வசதி இல்லாத ஏழைகள் 50 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். திமுகவை தொடர்ந்து காயப்படுத்தி கலைஞரை பெயர் சொல்லி கடுமையாக விமர்சித்து கலைஞர் பேனா கடலில் நடுக்கடலில் வைப்பதற்கு அந்த பேனாவை பிடுங்கி எறிமைன்னு சொல்லி அண்ணாவும் கலைஞரும் அடக்கமாகியிருக்கிற மெரினா கடற்கரையை திராவிட சுடுகாடு என்று சொன்ன புறம்போக்கு இந்த சீமா. அந்த சீமானுடைய மகள் பிறந்தார் என்று 11 பவன் தங்கச்சங்கிலி, தங்கத்தாலான சங்கு,
தங்கத்தாலான தண்டை, தங்கத்தாலான நகைகளை கொண்டு போய் கிட்டத்தட்ட 20 பவுன் நகை அப்படின்னு சொன்னால் 20 லட்சம் கொண்டு போய் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு தேர்தலில் அரசியல் அனாதை ஆகிடும். ஆகவே அனாதையை என்ன செய்கிறான், இன்னொரு அனாதையை கூட்டுப்பிடிக்கிறான். இல்லை, அந்த நிலைமையில் இருக்கு. அவர் கொள்கை பேசுறதுக்கு சீமான்லாம் வந்து திமுகவுக்கு பேச வேண்டிய நிலைமையை உருவாக்குறாங்க. அனாதையும் சேர்ந்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் விஜய் தான் காரணம். எங்கள் தலைவரால் பல பேர் அரசியல் அனாதை ஆகிவிட்டார்கள். அதில் ஒருத்தன் சீமா, இன்னொன்று திமுக. அனாதைகள் கூட்டணி வைக்கப் போகிறார்கள். அனாதைகள் கூட்டணியை மக்கள் ஆதரவோடு தாவேக்கா எதிர்த்து நிற்கும், வெல்லும். அதிமுகவை நீங்கள் தொடர்ந்து இப்போது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து எடப்பாடி தலைமை நீங்கள் வந்து கேள்விட்டு அது நிற்காது, நிலைக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் அதே நேரத்தில் கொள்கை இந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது திமுகவினுடைய இந்த நிலையை நீண்ட கால நீங்கள் ஒரு திராவிட பற்றாளராக இந்த நிலையை வந்து ஏற்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நிலை நீங்கள் கவனிக்கிறீங்க இல்லையா? இது திமுகவும் நீ வந்து இங்கே நிற்காது, நீடிக்காது, தமிழ்நாட்டில் எப்படி என்ன ஆகும்? ஏன்னா திமுக வந்து கொள்கையை காவு கொடுத்து விட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்று அவர்கள் வாய்களியை பேசினாலும் தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு தனித்து விடப்பட்டது மாதிரியே நான் உணர்கிறேன். இன்னைக்கு 10 வகையான ஊழல் அப்படின்னு நிதின் கட்கரி வெளிப்படையாக சொல்கிறாருன்னா இப்படித்தான் இவர்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். அது போக திமுகவில் இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு இல்லை. உதயநிதிக்கு பக்கபலமாக இருந்தவன், தக்க துணையாக இருந்தவன் தூத்துக்குடி ஜோயல். அந்த ஜோயலுக்கு கூட ஒரு இடம் பெற்று தருவதற்கு உதயநிதி நினைக்கலை. அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு காலம் காலமாக கொத்தடிக்காமல் இருந்த ஏவாவேலு, KKSSR, சேகர் பாபு, இவர்களுக்குத்தான் வாழ்வு, வந்தேரிகளுக்குத்தான் வாழ்வே தவிர இருந்து இயங்கி இழைத்து போனவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் திமுக உள்ளீடற்று விட்டது, திமுக உள்வெளி இழந்து விட்டது. இன்னி திமுக உத்வேகமும் உற்சாகமும் பெற வேண்டுமானால் ஒரு புது இரத்தம் பாய்ச்ச வேண்டும். அப்படி இரத்தம் பாய்ச்சுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று நானும் தேடுகிறேன். எனக்கு இன்னும் கிடைக்கல. நிச்சயமாக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்லது சந்தர்ப்பத்தில் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.